உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய். உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒலியும் ஓசையும் நீயாவாய். ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒலியும் ஓசையும் நீயாவாய். ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒலிக்கும் வெண்கலம் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். ஸ்டார்ட் பண்றீங்களா பிரதர்? பிரைஸ் லார்ட் பிரதர். சிலுவையின் அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கள் ரட்சித்து காத்தாலும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே, உன் பிள்ளைகளை ஆகிய எங்களை நீர் கூட்டி சேர்த்தீரே. அப்பா, இங்கு 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடி ஜெபிக்கிறார்களோ அவங்க மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, உயிருள்ள தெய்வமே, உண்மையான தெய்வமே, ஒளியான தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எழுந்து போனதை மீட்க வந்தவரே, அப்பா தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடையவர்கள். அப்பா தகப்பனே, நாங்கள் உமது குரலுக்கு செவி கொடாமல் விழுந்து போன பாவங்களை எல்லாம் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. நீர் அப்பா இப்பொழுது எங்களுக்கு சொல்லித் தருகிற ஆண்டவரை, கற்றுத்தருகிற ஆண்டவரே, இந்த வேதாகமத்து அடிப்படையில் நீர் சொல்லித் தருகிற இந்த வேத வசனங்களுக்கெல்லாம் ஆண்டவரே, இந்த 7 சாவான பாவங்கள் என்ற தலைப்பில் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற உமது கிருபைக்கு உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே எங்களோடு இருந்து பேசும் தகப்பனே. இதோ இது நாள் வரை நீர் வழிநடத்தி வந்த தெய்வமே, இனியும் நீர் வழிநடத்துகிற தகப்பனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியுமாகி இயேசு கிறிஸ்துவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரதர்ஸ், ஆடிபிளா இருக்குங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷரபி 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 சக்கரபி ஷரபி சக்கரபி ஷரபி ஷரபி ஷரபி. நல்ல தகப்பனே, நல்ல கொயவனே ஆண்டவரே, இந்த மண்ணை ஆண்டவரே உமக்கு ஏற்றார் போல, ஆண்டவரே இந்த களிமண்ணை உமக்கு ஏற்றார் போல நீ பயன்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ இந்த பாவியான இடத்திலிருந்து சுயத்திலிருந்து எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே நீரே பேசும் தகப்பனே. உங்கள் பாதங்களுக்கு கீழாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆட்சியும் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் இயேசு கிறிஸ்துவுக்கே உரித்தாக. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ்.
ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த வாய்ப்புக்கு ஆண்டவர் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நம் தாய் அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இது கண்டினியூஸா 2 இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது தேர்டு இது பார்த்துட்டு இருக்கோம். 7 சாவான பாவங்களாகிய பொறாமை என்ற டாபிக்ல ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. பொறாமை பத்தி ஆல்ரெடி சகோதரர்கள்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் சித்தம்னா நானும் சில வேர்சஸ் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க விருப்பமா இருக்கேன். அதாவது 10 கட்டளையில 10வது கட்டளையா வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இது ஆண்டவர் கொடுத்திருக்க 10 கட்டளைகள்ல இது ஒண்ணா இருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா இது எங்க இருந்து வருதுன்றதை பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம் மற்றும் 21வது வசனம். 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற நம்ம இதை வாசிக்கிறோம் கலாத்தியர்ல. இதை மெயினா பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாவ காரியங்களையுமே ஆண்டவர் இதுல ஹைலைட் பண்றாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காய்மகாரம், விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி எல்லாமே. ஆனா சாவுக்குரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாவங்களை ஹைலைட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க தான் வந்தாரு. ஆனால் சில பாவங்களை சாவுக்கு ஏதுவா அவர் ஒப்பு கொடுத்திருக்காரு. இது எப்படின்னா நித்திய ஆக்கினைக்குள்ளான மரணத்தை நம்ம அடையிற மாதிரியான பாவங்கள். இதுல பாத்தீங்கன்னா பொறாமை அப்படி பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படின்னா மனுஷனுடைய கண்கள் பத்தி பார்க்கணும்னா ஆண்டவர் ஆல்ரெடி பைபிள்ல சொல்லியிருப்பாரு. எப்படின்னா உன் கண் பரிசுத்தமா இருந்தால் உன் உடல் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு வாசிச்சிருக்கோம். இருதயத்தின் நினைவே வாய் பேசும் அப்படின்ற சில ஆண்டவருடைய வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். இப்ப எப்படின்னா நம்மளுடைய கண் சுத்தமா இருந்ததுன்னா கடவுளுடைய ஆலயமாகிய நாம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருப்போம். அதே போல இருதயத்தையும் நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையா ஆண்டவர் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா நம்ம கண்களினால பார்த்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும் போது அதை நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த ப்ரொஜெக்ஷனு நல்ல காரியத்தோட நம்மளோட எண்ணங்களோட நம்ம பார்க்குறோமா, இல்லை நம்மளோட உள்ள திருக்கான இருதயத்தோட நம்ம அதை பார்க்குறோமான்றது எப்படி அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இதுல கண் கெட்டதா இருந்தால் உடல் முழுவதும் கெட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட இருதயத்தை சுத்தம் இல்லாததுனால நம்மளோட கண்களினால பார்த்து, அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நம்மளுக்குள்ள இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் வச்சுக்கிட்டு அது நம்மளோட எல்லாருக்குமே ஒரு ஒரு இது கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனா நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் நடைபெறாம போகும்பொழுது பிறனை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம். பொறாமைப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆண்டவருக்கு எதிரான இது ஒரு பாவமா இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருளின் ராஜ்யத்தின் தகப்பனாகி அந்த சாத்தானுக்கு உரிய கிரியைகளா இது இருக்குது. ஆக்சுவலா நாம ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம இருக்கணும்னா ஆண்டவருடைய கனிகளை நம்ம வச்சிருக்கிறவங்களா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கனிகள். ஆக்சுவலா ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறது என்னன்னா ஆவியின் கனிகள் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கனியை அந்த மாதாம்மா நம்மளுக்காக கொடுத்தாங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆவியின் கனியோ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 22ல பார்க்குறோன்னா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பார்க்குறோம். இந்த பொறாமை என்ற பாவத்துக்கு நேர்மாறா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நன்மையான ஈவுகளை கிடைக்கணுன்றத படி நம்ம சிந்திக்கிறது ஆக்சுவலா. நம்மளுக்கு எப்படின்னா, ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, தன்னை நேசிப்பது போல பிற நேசின்னு சொன்னார் இல்லைங்களா? அது போல நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அது போல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் வந்து பிளஸ் பண்ண சொல்றாரு. ஆவின் தகப்பன் அப்பா இருந்தாரு. அவர் கூட ஒரு டாக்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆசீர்வதிங்கள் அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. அப்பனா ஆப்போசிட்ல இருக்கிறவன் நல்லா இருக்கணும்ட்டு நம்ம ஆக்சுவலா நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் வந்து ஆசீர்வதிப்பாரு. அவனுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும் பொழுது ஆக்சுவலா வந்து அது ஆண்டவருக்கே விரோதமான பாவமா இருக்குது. அடுத்த வசனத்துக்கு போலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுக்கு பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதை மெயினா என்னன்னா 2 விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா மனுஷன் இந்த உலகத்துல எல்லா படுற பிரயாசமும் அவனோட உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அயலானுக்கு ஒண்ணு வந்து பொறாமையா இருக்குது சொல்றாங்க. இன்னொன்னு என்ன ஹைலைட் பண்றாரு ஆண்டவர்னா, அது மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம என்னதான் இந்த உலகத்துல வந்து ஆக்சுவலா நம்ம ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் சரி, ஆண்டவர் தெரிந்து கொள்ளாத மக்களும் சரி, அவன் எப்படி ஓடுறான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு லிமிட்டே இல்லாம என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இது ஆண்டவருக்கு எதிரான ஒரு பாவமா இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் நம்ம எது பண்ணாலுமே ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பொறாமைக்கு உட்படுத்துற மாதிரி இதை நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்துல. ஹலோ, Praise the Lord, brother. Tell me. கேக்குதுங்களா? Super, brother. One person, brother. கேக்குது. ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் பரிசுத்தமா நம்மளை வந்து கடவுளுக்கு ஏத்த கனிகள் கொடுக்கிறவர்களாக வாழ சொல்றாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு எதிரான பாவங்களாகிய களியாட்டு, வெறி, காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இப்படிப்பட்ட இச்சையான நினைவுகளை நம்ம வச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு எதிரான பாவங்களை நம்ம செஞ்சு கடவுளுக்குள்ள வாழ முடியாத வரைக்கும் ஆகுது ஆக்சுவலா. இப்ப அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படி பார்த்தோம்னா பிரதர்ஸ், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26, 27 மற்றும் 28. சரீரத்தின் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்றை கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் எதுக்கு ஆக்சுவலா தியானிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஹியூமன் பாடியில ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெளி உறுப்புகள் இருக்கு. ஆண்டவர் மகிமையா பிரமிக்கத்தக்க விதமா நம்மளுக்கு உள்ள படைச்சிருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம்.
ஏதாவது ஒரு உறுப்பு உள்ளுறுப்போ இல்லை வெளி உறுப்போ நம்ம பாதிக்கப்படும் பொழுது அது வந்து இன்னொன்னுக்கும் வந்து அந்த ரியாக்ஷனை கொடுத்து அதுவும் பாதிக்கப்படுது ஆக்சுவலா. அதனால உடல் பலவீனம் அடைகிற மாதிரி நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை வந்து கிறிஸ்துவின் சரீரமா நம்மளை பார்க்கறாரு. நம்ம சபையாகிய நம்மளை வந்து கிறிஸ்துவின் சரீரமா பார்க்கறாரு. அப்ப கடவுளுக்கு உள்ள இருக்கிற வாழ்ற நம்மளாகிய சகோதரர்கள் எல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல ஆவிக்குள்ள வந்த சகோதரர் புதுசா வந்தவங்களோ இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களோ யாராவது ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையினால ஒரு வரத்துல வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா ஆண்டவருக்குள்ள, அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இத்தனை வருஷம் இருக்கிறோமே, நம்ம இன்னும் வளரலையே, நம்மளுக்கு இந்த வரம் ஆண்டவருக்கு இன்னும் கொடுக்கலையே, நம்ம இவங்கள மாதிரி கனி உள்ளவர்களாக நம்ம வாழ முடியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பொறாமையான ஒரு எண்ணங்களுக்குள்ள நம்ம நம்ம சில நேரங்களில் விழுந்து போறோம். இது ஆக்சுவலா இது சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே ஆண்டவருடைய அவயங்கள், கிறிஸ்து எனப்படுறவரோட அவயங்களா நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய சகோதரன் தானே ஆண்டவருக்காக அங்க பேசுறான், நம்மளுடைய சகோதரன் தானே அங்க ஆவிக்குள்ளார வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். அது அவர் அவர் வளர்ச்சி அடைஞ்சா வந்து அங்க யார் மகிமைப்படுறா? நம்மளோட பரலோகமும் நம்மளுடைய ஆண்டவர் தானே மகிமைப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லி நமக்குள்ள நம்ம அதை சில நேரங்களில் தவறி விடுறோம். அதனால வந்து அஸ் அ பிரதர்ஹுட்டா வந்து நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்னன்னா, நானும் இந்த மாதிரி பாவங்கள் நான் விழுந்திருக்கேன். நம்ம இனியாவது ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக கிறிஸ்து கிட்ட வந்து நன்றி சொல்ல கடமைப்படுவோம். கடவுளே, நீங்க இவருக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. நீங்க இவரை வந்து ஆவியின் கனிகளாலும் வரங்களினாலும் நிறைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் உம்முடைய ராஜ்யத்தின் தேவையான இந்த சுவிசேஷம் நிறைவேற்றப்படுது ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு போகும் பொழுது நம்ம அங்க மறைஞ்சிருவோம். கடவுளுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துருவோம். நம்மளுக்குள்ள அந்த பொறாமை இருக்காது அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக சில வசனங்கள் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அன்பை உருவாக்கி நம்மளோட ஆண்டவரை தான் நம்ம இதுல ஆக்சுவலா பாக்குறோம். நம்ம ஆண்டவர்கிட்டையும் நம் தாய் கன்னி மரியாதைகிட்டையும் இந்த வசனங்கள் எல்லாமே கோரிலேட் பண்ணோம்னா அவங்க எல்லாமே இது மாதிரி இருந்தாங்க. எக்ஸப்ட் அவங்கள தவிர நம்ம இது எல்லாத்துலயுமே ஆக்சுவலா தோல்வி அடைந்தவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலா. அப்பா ஜெயபால் அப்பா ஒரு தடவை ஒரு டாக்ல ஒன்று சொல்லியிருப்பாரு. அதை ஜஸ்ட் ஷேர் பண்ண விரும்புறேன், தப்பா நினைக்காதீங்க. யோவான் 17:10 வந்து, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு சாம்பிள் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்களால இந்த மாதிரி சொல்ல முடியுமாப்பா ஆண்டவர்கிட்ட, என் குடும்பம், எனக்கு இருக்கிற சொத்து, இது எல்லாமே உங்களுடைய ஆண்டவரே, அவர்கிட்ட மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நிமிஷமாவது நம்ம அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருப்போமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆக்சுவலா. ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு எண்ணத்தை தான் அவர் ஆக்சுவலா கேட்கிறாரு.
ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். உங்கள் நல்ல தகப்பனே, இதுவரை நீர் என்னோடு இருந்து பேசினதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆமென். மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். சகோதரர்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்தா இந்த ரெலவெண்டா இது சப்ஜெக்ட் ரெலவெண்டா இருந்த கேள்விகள் இருந்தா கேளுங்க. வேற யாராச்சும் சகோதரர்கள் இதை பத்தி இந்த பொறாமை உச்சி ஏதாவது ஷேர் பண்றாங்களா ஷேர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் வந்து இன்னைக்கு சகோதரர் மூலமா சில வேத வசனங்களை வந்து நமக்கு வந்து அவருடைய ஆவியினால நமக்கு வந்து வெளிப்படுத்தினாரு. ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி. பொறாமை குறிச்சு இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்குள்ள வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குள்ள வளர்றதுக்கான அந்த வளர்ச்சியை வந்து தடுக்க பாவமா இருக்கு. அது நமக்குள்ள எப்படி வருதுன்னே தெரியாது. ஆனா அந்த பாவம் நமக்குள்ள வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு கடவுள்கிட்ட நம்ம பிரிக்கக்கூடிய காரியத்தை ஈஸியா பண்ணிடும். ஸோ அதை குறிச்சு எல்லாருமே கவனமா இருக்கணும்னு நாங்க ஒரு வாட்டி ஆண்டவர் நாமத்துல கேட்டுக்கிட்டே வரோம். நீங்க எல்லாம் கவனமா இருப்பீங்கன்னு ஆண்டவர் நாமத்துல நான் நம்புறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து கொரிந்தியர் இருக்கு. ஆக்சுவலா பவுல் எழுதியிருப்பாரு. பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இந்த குணலட்சணங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா
மாம்சத்துக்குரியவராக மாம்சத்தினுடைய அந்த இச்சைக்குரிய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய மக்களாக தான் நம்ம இன்னும் வாழ்றோம். சோ அப்படி வாழ்ந்தா நமக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, கடவுள்கிட்ட நமக்கு ஏதாவது அந்த விண்ணக ஆசீர்வாதம், கடவுள் தருகின்ற அந்த அவருடைய அந்த கிஃப்ட், அந்த நிலையில்லா வாழ்வு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. சோ இவ்வளவு நாள் நம்ம கடவுள் தெரிஞ்சு நமக்கு வந்து அவரோட ஆவியை கொடுத்து அவருடைய நாமத்தினாலே அவருடைய வசனத்தை வந்து நமக்கு வந்து விளக்கி கூறி ஞானிகளுக்கும் அறிவாளி வேகிகளுக்கும் மறைச்சி ஒன்றுமே அறியாத நமக்கு வந்து குழந்தைகளாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்மள வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, நம்மள ஒரு புறவனத்து மக்கள் தான். ஆக்சுவலா அவருடைய சமூகம் வந்து புறவனத்து மக்கள் தான். அவர் நமக்கு வந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்துறாரு. உலகத்துல எத்தனையோ மக்கள் எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, எத்தனையோ பக்தி வைராக்கியம் உள்ள வாஞ்சி உள்ள மக்கள்லாம் வாழ்றாங்க. பக்தி முயற்சியெல்லாம் வந்து பயங்கரமா செய்யறவங்க இருக்காங்க, உபவாசம் இருந்து ஜபிக்கிறவங்க இருக்காங்க, இன்னும் அநேக காரியங்களை செஞ்சு பக்தியோட ஆண்டவருக்கு வந்து முன்னிலையில அவங்க வந்து உத்தமமா காட்டிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்மளாம் அப்படிப்பட்ட ஆட்களான்னா இல்லை. நம்ம வந்து நமக்கான நேரத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செலவிட்டு இருக்கோம். நம்மளுடைய தேவைக்கு, நம்மளுடைய காரியங்களுக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய காரியங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. கடவுளுக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறாமன்னா அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அப்படியானா கொடுக்கணும். ஆக்சுவலா அப்படி கொடுக்காம இருக்க பட்சத்துல நம்ம எப்படி இருக்கோம்னாக்க மாம்சத்தினுடைய கிரியைகளை இன்னும் நடப்பிக்கிற மக்களா தான் இருக்கிறோம். சோ அது எல்லாருமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. அப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஏன்னா ஆண்டவருடைய வருகை வந்து மிக சமீபமா இருக்குது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மனுமகன் வரும் நாளும் வேலையும் அவருக்கே தெரியாது, பிதாவானவர் ஒருவருக்கு கூட தெரியும், எனக்கே தெரியாது அப்படின்றார். இப்ப நமக்கு இது வந்து இதை எப்படி நம்ம எடுத்துக்க, எப்ப வேணாலும் வரலாம். இப்ப அவர் வரும்போது அவர் முன்னாடி நம்ம அவர் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய அந்த மக்களாக நம்ம இருக்கணும்னா, நம்ம இப்பையிலேருந்தே அவர் கொடுக்குற அந்த உணவை, அவருடைய அந்த வார்த்தையாகி அந்த உணவு உண்டு நம்ம புது பலன் அடையணும். அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வந்து விட்டு நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதுல நிறைய கஷ்டங்கள் வரும். ஆக்சுவலா கடவுளுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம செய்யும் போது நிறைய கஷ்டங்கள் வரும், சங்கடம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும். எப்படி எதிர்கொள்ளணும்னாக்க, உங்களை வந்து ஆக்சுவலா வந்து நீங்க வந்து சோதனைக்குள்ள போவீங்க. ஆனா வந்து அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளுடைய போக்கையும் உங்களுக்கு நான் உண்டு பண்ணுவேன் அப்படிம்பாரு. ஸோ கடவுள் வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே என்ன பண்றாரு, உதவி செய்யறாரு. அதனால ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையோட நீங்க இந்த சோதனை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் கடவுள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையோட நீங்க மூவ் ஆகி போனீங்க அப்படின்னாக்க நிச்சயமா கடவுளுக்குள்ள நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையா இருக்கும். இம்மையிலும் மறுமையிலும் நம்ம என்ன பண்ண போறோம், அவர்கிட்ட இருந்து கிஃப்டை பெற்றுக்க, அந்த அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள போறோம். பூமியிலே நமக்கு ஆண்டவர் என்னென்ன வேணுமானு கொடுத்துருவாரு, கொடுக்காம இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம என்ன இப்ப எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு நம்ம என்ன நம்மளோட வாழ்க்கை நிச்சயம் அப்படின்னு நான் எந்திரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து வழிநடத்திட்டு போறாரு. உலகத்தை எடுத்து ஒரு நாள் நியூஸ் எல்லாம் பாருங்க, நீ எல்லாத்தையும் பாருங்க. திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு செத்துட்டாமாங்க, திடீர்னு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாமாங்க, திடீர்னு பெரிய கோடி சாமான் திடீர்னு வீல் சேர் எடுத்துட்டாமாங்க. என்னென்னமோ நடக்குது உலகத்துல. நமக்கு அப்படி இல்லையே. நம்ம வந்து கடவுள் வந்து அவரோட கரங்களுக்குள்ள வந்து ஒளிச்சு மறைச்சு 2 நாளைக்கு உள்ள உணவு கொடுக்குறாரு. நமக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்துதான் வராது. ஸோ அது வந்து கடவுள் வந்து நம்மளை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு, எப்படி நம்ம வந்து பாதுகாத்து வழிநடத்திட்டு போறாருலாம் ஒரு நாளைக்கு கவனத்தில் எடுத்து அதன்படி நீங்க வாழணும். அதுக்காக தான் கடவுள் இந்த காரியங்களை குறிச்சு ஒவ்வொரு நாளும் சகோதரர்கள் வழியா அந்த வெளிப்படுத்திட்டு வர அந்த பாத்துக்கு நம்ம வந்து எதிர்த்து நின்று இந்த பாத்துல இருந்து விலகி அவரோட இணையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வெளிப்படுத்துறது. ஸோ அதனால எல்லாம் கவனத்தை எடுத்துங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 ஏனெனில்
காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமியில இருக்கிற எல்லாமே என்னவா? அனித்தியமானவை, எல்லாமே நிலையில்லாத ஒண்ணு. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானது. நம்ம எதிர்நோக்கி இருக்கிற அந்த பரலோகமும் தேவன் தருகின்ற அந்த பொக்கிஷமும் காணப்படாதது, அதுதான் நித்தியமானது. சோ அந்த நித்தியமானதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? வழி நடந்து போறோம். சகோதரத்துவத்தோட, சகோதரத்த அன்போட, கடவுள் கொடுத்த அந்த 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 கட்டளையை நம்மளுடைய இருதயத்துல தாங்கியவர்களாக, அவருடைய அக்னியான அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் நம்ம எப்படி எப்படி இருக்கணும்? கடவுளுக்குள்ள வந்து அந்த அக்னியோட இருக்கணும். ஆண்டவர் வந்து நமக்குள்ள ஆவியான வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் உணரணும், ஃபீல் பண்ணணும். அப்படி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கை முறைமைகளை மாற்றும்படியாக இல்லாமல தேவடத்துல மன்றாடிக்கீங்க. நன்றி ஆண்டவரே. வேற யாராவது சகோதரர்கள் ஏதாவது காரியங்கள் இருந்தா கொஞ்சம் அதை பத்தி பொறாமைகள் குறிச்சு ஏதாவது பேசுற மாதிரி தான் பேசுங்க, இல்லைனாக்க கேள்விகளை கூட கேளுங்க. சகோதரர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. சில நம்பர் தான் வருது. நான் வந்து அந்த கேள்வியை கேட்கிறேன். யாராவது சகோதரர்கள் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேள்வி என்னன்னாக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று இருக்கு, சில இடங்கள்ல கடிந்து கொள் என்றும் இருக்கு. சகலத்தையும் தாங்கும் போது கடிந்து கொள்ளுதல் எப்படி சாத்தியம்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எதை எப்போது தாங்கிக் கொள்ள வேண்டும், எப்போது கடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை குறித்து யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிரைஸ் தான். மெசேஜ் பாக்ஸோட இந்த கேள்வியை போட்டிருக்கேன், யாராச்சும் அதை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன். பிரைஸ் தான். பிரைஸ் லார்ட் பிரதர். அந்த அந்த கேள்வி, அன்பு சகலத்தையும் தாங்கும் கேள்வி. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று இருக்கு, சில இடங்களில் கடிந்து கொள் என்றும் இருக்கு. சகலத்தையும் தாங்கும் பொழுது கடிந்து கொள்ளுதல் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலா அன்பு அப்படிங்கிறது வந்து, உண்மையான அன்பு அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. மனுஷங்க நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா மனுஷங்க எல்லாம் வந்து கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டு கடவுளை விட்டு வெளியில வந்தவங்க. உண்மையான அன்பு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சது வந்து 2 பேர் தான். அது வந்து மாதாமாவும் இயேசு கிறிஸ்து தான். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அவர் வந்து யோவான்ல வந்து கடைசி ராவுணவுல வந்து அன்பை வந்து ரொம்ப தெளிவா வந்து பேசியிருப்பாரு. அவர் தான் அன்பின் உருவு, அவர் தான் அன்பே கடவுளா இருந்தவர். அன்பு தான் அவரு. அவர் லைஃப்ல இருந்து இதை நீங்க எடுத்துக்கங்க. அவரு சகலத்தையும் தாங்கிக்கிட்டாரு. ஆனா அவர் கடிந்து கொண்டார்ல. யாரெல்லாம் கடிந்து கொண்டாரு? சதுசேயர், பரிசேயர், வேத போதகர்கள், ஞானிகள்னு சொல்லிக்கிட்டவங்க. இவங்க எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு கடிஞ்சுக்கிட்டாரு அவர். அப்ப அவர் எந்த இடத்துல கடிஞ்சுக்கிட்டாரு என்னன்னு எக்ஸாம்பிள் எங்க வச்சு பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவ வச்சுதான் அவர் லைஃப்ல இருந்தா எடுக்க முடியும். தயவு செய்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம மனுஷங்க நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அவர் வாழ்க்கையில. அது இயேசு கிறிஸ்து தான். அதுல இருந்து தான் அப்ப நம்ம வேதத்தை படிக்கணும்.
வேதத்தை படிச்சு இயேசுநாதரோட லைஃபை படிச்சு காஸ்பலை படிச்சு அவர் எந்தெந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அதே மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். ஹியூமனா நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதான் எதை எப்போது தாங்கி கொள்ள வேண்டும், எப்போது கடிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து லைஃப்ல இருந்தா நம்ம எடுக்கணும். எப்ப சாட்டை எடுத்து அடிச்சாரு கோயில்ல உள்ளவங்களை, அப்பா அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன, அதோட இன்டீரியர் மீனிங் என்ன, இதெல்லாம் வந்து காஸ்புல படிச்சு உள்ள படிச்சு இது வந்து நம்ம உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே அப்ளை பண்ணணுங்கிற நோக்கத்துல பண்ணா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது விதண்டாவேதமா இதை கேள்வி கேட்டு இதுல வந்து இவங்க வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் இருக்காது. அதனால உண்மையிலே இதுக்கான இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி நம்மளும் இயேசு மாதிரியே வாழணும் அப்படின்னாக்கும் இதோட ஆன்சர் வந்து இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல 4 காஸ்பல்லாம் இருக்கு. அன்பு எல்லாத்தையும் தாங்கிக்கிச்சு, சிலுவை வரைக்கும் தாங்கிக்கிச்சு, அன்பு ஜீவனையே கொடுத்துச்சு. அதே நேரத்துல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு வேத போதவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் திட்டினார், சாட்டை எடுத்து அடிச்சாரு, என் அப்பன் வீட்டை வந்து நீங்க கல்லூரி குகையாக்குறீங்கன்னு. அப்ப எங்க கடிஞ்சுக்கிச்சு, எங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிச்சு, எங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துச்சு, எங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுது, இதெல்லாம் அவரோட லைஃப்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஹியூமனா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து இயேசு கிறிஸ்து தான். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், அப்ப காஸ்பல படிக்கணும், படிச்சா அதுக்குரிய ஆன்சர் கிடைக்கும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ் லார்ட் ஆண்டவருக்கு நன்றி. வேற ஏதாவது சகோதரர்கள் ஏதாவது பொறாமை குறிச்சு பேசுறத கூட பேசுங்க. நமக்கு இன்னும் நேரம் இருக்குது. நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம், கடவுள் கொடுத்த நேரம். யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாகும்படியாக இந்த காரியங்களை நீங்க நடப்பிக்கணும். ஸோ யாராவது இதை குறித்து ஏதாவது பேசுறா இருந்தா கூட தயக்கம் இல்லாமல் பேச சொல்லுங்க, நம்ம சகோதரர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது அடுத்த ஒன்று சகோதரருக்கு அது வந்து அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஸோ அமைதியா இருக்காதீங்க, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க இந்த பொறாமை குறிச்சு. இல்ல நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இந்த பொறாமை, இந்த மாதிரி ஒரு பாவம் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் பிரதர் கார்த்திக் பிரதர் வந்து இன்னைக்கு பிரசன்டேஷன்ல வந்து ஜெயபாலப்பா வந்து கோட் பண்ண விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணிட்டாரு. அதனுடைய அனுபவங்களை அப்பா கூட எதிர்க்க உட்கார்ந்து நான் கேட்ட ஒரு அனுபவத்தை, அதே வசனத்தை சொல்றோம். உண்மைதான் அது. ஜெயபாலப்பா வந்து அந்த விஷயத்த வந்து 17வது யோவானை குறிச்சு மிகுந்த ஒரு பக்தி வைராக்கியத்தோட பகிர்ந்து கொண்ட நாள் அது. பள்ளித்தளப்புனா பிரதர் சார் வாய்ஸ் கேக்குதுல பிரதர்? பிரைஸ் லார்ட். பிரதர் பேசுங்க கேக்குது. வேற என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருந்து கடைசியா ஜெபிச்ச ஒரு ஜெபம் தன்னுடைய அப்போஸ்தலர்களோட. கடவுளாகிய ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய மகனாகிய நோக்கம் எல்லாம் அப்படி சரிக்கு சமமாவே இருந்துச்சு. கடவுளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு எல்லளவும் தன்னுடைய சுயத்தை பயன்படுத்தாம அவங்க அப்பா என்ன சொல்லி விட்டாரோ அதே விஷயத்த கிறிஸ்துவானவர் இந்த பூமியில ஜெபமாக ஏறெடுக்கிற டைம் அது. அத வியாக்கியானம் பண்ணி ஜெயபாலப்பா சொன்ன விஷயத்த இன்னைக்கு பிரதர் கார்த்திக் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. அந்த மாதிரி மனநிலையில் நம்மளாம் எல்லாரும் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இரவு நம்ம எல்லாரும் சிந்திப்போம்.
எல்லாம் உள்ள என்னுடைய மகனுடைய பிரேயரை மீண்டும் ஒரு முறை நம்ம சிந்திச்சு, என்னுடையதெல்லாம் என்னுடையதே, உம்முடையதும் என்னுடையதே அப்படின்னு சொல்ற மனநிலை நம்ம இருக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்த விஷயம் எல்லாமே கடவுளிடமிருந்தே வந்தன, அது என்னென்றைக்கு நிலைக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறோமா? அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு எல்லளவும் நம்மள்கிட்ட அந்த புளிப்பு நம்மள்ட்ட இருக்கா? அந்த புளித்த மாவை நம்மள்ட்ட இருந்து அகற்ற முயற்சி பண்ணுவோம். இன்னும் நாம் பொறாமைக்காரர்களாகவும் கண் உயர்த்தி பேசுறவர்களாகவும் கண்ணில வியப்புக்குரிய விதமா இந்த பூமியை பார்க்கிற மனுஷர்களா இருந்தோமே ஆனால் அந்த பரிதாபத்துக்குரிய மனிதர்கள் தான். கடவுளுடைய இயல்பு என்ன, அவருடைய வெளிப்பாடு என்ன, அவர் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தார், அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் பொறாமைங்கிற விஷயத்த நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம்னாக்க கடவுளோட ராஜ்யத்தை கட்டாயமா நம்ம உள்ளுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கடவுளோட ஆவி நம்மளை விட்டுட்டு போயிடும். என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கடவுளுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை, ஒரு க்ளூவை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறாரு. ஜெயபாலாவுடைய ரெஃபரன்ஸ் அந்த டாக்ல மூலமாகவும் யோவான் 17வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட அந்த வியாக்கியானத்துக்கு பிரகாரம் நம்ம இன்னைக்கு நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். பெஸ்ட் சொல்யூஷனா இன்னைக்கு ஆண்டவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அன்பை பத்தி இன்னைக்கு நம்மள சரியான புரிதல் இல்லை. ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப எல்லாரையும் கடிந்துக்குவார், ரொம்ப கடிந்து கொள்வார். எதுல கடிந்து கொள்வார்னா அவர் கொடுத்த கட்டளைகளை நம்ம மீறுறப்ப கடிந்துக்குவார். ஸோ அவருடைய கட்டளைகளை நம்ம நேசித்து 119வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அவருடைய கட்டளையின்பால், அவர் கற்பனையின்பால் உள்ள மனப்பற்றுதலையும் அன்பையும் நம்ம கூட்டிக்கிட்டே போவோம்னாக்க எல்லா வகையான இந்த தீமைகள், இந்த ஏழான சாவான பாவங்கள் நம்மளை விட்டு அகன்று போகும். நம்ம இன்னும் சரியா பைபிள் படிக்கல, இன்னும் சரியா நம்ம காஸ்பலை வாசிச்சு பார்க்கல, இன்னும் நம்ம சரியான சங்கீதத்தை நம்ம ஓதலை, அதுல எழுதப்பட்ட விஷயங்கள் நம்ம உச்சரிக்கல, அதை தியானிக்கல, அதனுடைய குறைபாடுகள் நம்ம இருக்கிறோம். இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பேய்கள் நமக்குள்ள வந்துன்னுகிட்டு நம்மளை சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் உறுப்புகள் அப்படின்னு ஹைலைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வேத வசனம் எது அப்படி என்றால் 119வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் ஆவி நம்மளை ஆட்கொள்ளும், கிறிஸ்துவின் கற்பனைகள் நம்மளை ஆட்கொள்ளும், கடவுள் யார் என்று நம்மை ஆட்கொள்ளும், கடவுளுடைய கற்பனை என்ன என்றால் நம்மை ஆட்கொள்ளும். அதனால் என் அருமை சகோதரர்களே, இதெல்லாமே 119வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. வேதத்தை வாசிப்போம், காஸ்பல்ல சொல்லப்பட்ட விஷயத்தெல்லாம் வாசிப்போம். கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்பதை நாம் ஆழ்ந்த பக்தி வைராக்கியத்தோடு உற்று நோக்கி நாம் வாசித்தோம் என்றால் இந்த 7 தலையான சாவான பாவங்கள் நம்மளை விட்டு போகும். என் தோஷம் என்னை விட்டு முற்றிலும் நீங்கும்படி என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லு அப்படின்னு தாவீது 51வது சங்கீதத்துல வாசிக்கிறாரு. நம்மளுடைய நிறைய தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை எல்லாம் நம்ம விட்டு எடுக்கணும். அதுக்கு சாவான பாவங்கள் நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்கு. அதை நீக்கிற சங்கீதம் 51. 51வது சங்கீதத்தை வாசிச்சுட்டு 119வது சங்கீதத்தை டெய்லி வாசிக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 8 வசனமாவது வாசிச்சோம்னாக்க இதெல்லாம் நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோள். மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரைஸ் லார்ட் பிரதர். வேற ஏதாவது ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ணும்போது கேள்விகள் தான் கேளுங்க. பிரதர்ஸ், நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
என்னன்னா இப்ப நம்ம வந்து 7 சாவான பாவங்களை பத்தி நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாவான பாவங்கள் அப்படின்னா ஏன் அந்த பாவங்களுக்கு மட்டும் சாவான பாவம்னு வந்து பேர் கொடுத்திருக்காங்க? அப்ப மித்த பாவங்கள் வந்து சாவான பாவங்கள் இல்லையா? அப்ப சாவான பாவம்னா என்ன? அத கொஞ்சம் நுணுக்கமா அந்த நம்ம அதை யோசிச்சோம்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னாக்கும், இந்த சாவான பாவங்கள் 7 இருக்கு பாருங்க. இந்த பாவங்கள் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம இந்த பாவத்தை பண்ணணும் அப்படிங்கிற கான்சியஸே இல்லாம டக்குன்னு மறந்துருவோம். நம்ம டக்குன்னு மறந்துட்டோம் அப்படின்னாக்கும் அதை பாவ மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லாம போயிடும் நமக்கு. இப்போ ஒரு கொலை பண்றான்னு வச்சுக்கலேன், ஒருத்தன் அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அது உறுத்திக்கிட்டே இருக்கும். கொலை செய்யாது இருப்பாயாக, அது ஒரு பாவம் தான், எனக்கு 10 கட்டளையில அது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து அந்த கட்டளை மீறி ஒரு கொலை செஞ்சிடறான், ஒரு மனுஷனை வந்து கொன்னுடுறான், கொலையை பண்ணிடுறான். ஆனா அவனுக்கு கடைசி வரைக்கும், அவன் சாவுற வரைக்குமே வந்து அவனோட வாழ்நாள் எல்லாம் வந்து அந்த அவன் செஞ்ச அந்த கொலை வந்து அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு மெமரியில இருக்கும், அவன் ஞாபகத்திலே இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து டக்குன்னு அவன் அதுக்கான மன்னிப்பு கேட்கறதுன வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பொறாமப்படுறோம் பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 100 தடவையோ 200 தடவையோ 500 தடவையோ கூட பொறாமப்படுவோம். ஆனா 500ஐயும் மறந்துடுவோம் நம்ம. அப்ப நம்ம மறந்துட்டோம்னா அதை மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லாம போயிடும், செத்து போயிடுவோம். செத்து போனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்காம இருக்க பாவங்கள்லாம் நம்மளை கொண்டு போய் சாவுக்கு கொண்டு போயிடும், நித்திய சாவுக்கு, 2ஆம் சாவு கொண்டு போயிடும். அதனாலதான் இதை எச்சரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாவான பாவம், இதெல்லாம் அலர்ட்டா இருக்கணும். அலர்ட்டா இருந்து அந்த பாவம் நமக்குள்ள வரும்போதே ஐடென்டிஃபை பண்ணி இமிடியேட்டா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையாக தான் இதை வந்து இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாவான பாவம். நீங்க இந்த 7 சாவான பாவத்தையும் பாத்தீங்கன்னாக்கும் அதை பண்ணுவோம், அப்புறம் அன்னைக்கே மறந்துடுவோம். அன்னைக்கேங்கிறத கொஞ்ச நேரத்திலே மறந்துடுவோம். இப்போ கோவப்படுறோம்னு வச்சுங்களேன், கோபம் ஒரு சாவான பாவம். கோவப்படுறோம்னு வச்சுங்களேன், அடுத்த 10 நிமிஷத்துல மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அப்ப அந்த பாவத்தால நம்ம கோவப்பட்டவன பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அந்த காயம் இருக்கும். நம்ம மறந்துட்டு போயிட்டு இருப்போம், அந்த பாவத்தை பண்ணவன் மறந்துட்டு போயிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இந்த பொறாமையும். டக்குன்னு சும்மா ஒரு பார்வை அப்படி போற போக்குல ஒருத்தன் ஒரு கார் வச்சிருக்கான், அந்த காரை பார்த்து அந்த கார் வச்சிருக்கான் பார்த்து பொறாமப்பட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்த்துருப்போம், அந்த பொறாமப்பட்ட மறந்துடுவோம். ஸோ இந்த மறந்த அவ்வளவு ஈஸியா வந்து பேயோட ட்ரிக் என்னன்னாக்கும், நம்மள பாவம் பண்ண வைக்கணும், அந்த பாவம் பண்ணோங்கிற கான்சியஸே இல்லாத அளவுக்கு மறக்கடிச்சிடணும். அப்ப இது நமக்கு பெரிய டேஞ்சரா இருக்குது. நம்ம எல்லா பாவங்களும் மன்னிப்பு கேட்டால் தான் பரலோகம் போக முடியும். நம்ம பாட்டு மறந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அப்படின்னாக்கும் இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு நுணுக்கமா வந்து ஒரு வாரத்துக்கு 5 கிளாஸ் போட்டு இதை பத்தி நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த சாவான பாவங்கள் அப்படின்னா என்னன்னாக்கும், நம்ம பாவம் பண்ணுவோம், பட் அதை மறந்துட்டு அது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். பட் அதோட எஃபெக்ட், அதோட பலன் நம்ம அறுவடை பண்ணியே ஆகணும். அதனால அதுல நம்ம ரொம்ப உஷாரா எச்சரிக்கையா நம்ம எங்கெல்லாம் பொறாமப்படுறோம், எத்தனை விதமான பொறாமப்பட வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற இந்த காலகட்டங்கள் கவனமா கவனிச்சு அதை நோட் பண்ணிக்கிட்டு ஆவியானவரோட ஹெல்ப்போட அதை உஷாரா நம்ம பார்த்து இம்மீடியட்டா உடனே மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் எது மாரிலாம் யாரு மேலாம் என்னெல்லாம் பொறாம வச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க எல்லாம் ஆசீர்வதிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி நம்ம ஆசீர்வதிக்க நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். 2வது அந்த பொறாமையும் ஜெயிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெயினான பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுங்க. இது பொறாமைக்கு மட்டும் இல்ல, 7 சாவான பாவங்களையும் எடுத்து பார்த்தோம்னாக்கும் அப்படிதான் இருக்கும். இச்சை, லஸ்ட், ஒரு 7 சாவான பாவங்கள், ஒரு லஸ்ட் இருக்கு. ரோட்ல போகும்போது வரும்போது ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குனவன் வந்து விபச்சாரம் செய்தாட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாளைக்கு வந்து ஆண்கள் வந்து எத்தனை பெண்களை போகும்போது வரும்போது ஒரு பார்வையிலே இச்சையோட பார்த்துட்டு போயிரு, அப்புறம் மறந்துடும் அது. பட் அதெல்லாம் விபச்சாரமா நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு நம்ம லைஃப்ல, நம்ம சோலுக்குள்ள. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாகணும். இல்லைனாப்ப நம்ம டக்குன்னு செத்து போயிட்டோம்னாக்கும் இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம், இத்தனை கோடி விபச்சாரம் பண்ணிருக்க அப்படின்ட்டு வந்து நமக்கு நிக்கும் இங்க அக்கௌண்ட்ல. எப்படி நம்ம பரலோகம் போறது? அதான் இந்த 7 சாவான பாவங்களுமே போற போக்குல அப்படி பண்ணுவோம், அப்படியே மறந்துடுவோம். அது மாதிரி பேய் நம்மளுக்கு செட்டிங் வச்சிருக்கிறோம். அதனால உஷாரா வந்து நம்ம எச்சரிக்கையா டக்குன்னு மன்னிப்பு கேட்டுறணும். இந்த பொறாமை அது மாதிரிதான் வருது. அதனால இதை நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த சாவான பாவங்கள் அப்படிங்கறத ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி.
பிரதர்ஸ் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க பிரதர்ஸ். பிரதர்ஸ் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம ஜெபிச்சு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதர் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கிட்டாதான் முடிச்சிடலாம் பிரதர். யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓகே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விஷாரத்தை நிக்கலவர்த்தி சக்கரம் விஷாரத்தை நிக்கலவர்த்தி சக்கரம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, நாவாடையும் துதிக்கிறோம் ஆண்டவரை. விஷாரத்தை நிக்கலவர்த்தி சக்கரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இல்லாமல் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்தமுள்ள வல்லமையான அந்த ஆவினாலே எங்களை நிரப்பி உம்முடைய பரிசுத்தமுள்ள அந்த வார்த்தையை, அந்த நித்திய ஜீவனை கொண்டு வந்த அந்த வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் இதயத்திலும் எங்கள் வாயிலும் வைத்து உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு நீர் போதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பொல்லாத அந்த பாவத்தின் இந்த பாவத்திற்குள்ளாக இருந்து நாங்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்குரிய அந்த எங்கள் இயலாமையும் எங்கள் பலவீனங்களையும் கொண்டு நாங்கள் உண்மை அறியாமல் இருந்த காலங்களை முன்னிட்டு ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களை நாங்களே ஆண்டவரே உம்மிடத்திலே தாழ்த்தி இனியும் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படாமல் உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் செவியை சாய்த்து எங்கள் சுயத்தை நாங்கள் நம்பாமல் நீர் அருளுகின்ற பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நாங்கள் பொல்லாத இந்த பாவங்களை விட்டு உம்முடைய மகிமை நிறைந்த அந்த ராஜரீக ஏதேனுக்குள் நாங்கள் வந்து சேரக்கூடிய தகுதியுடைய மக்களாக நாங்கள் மாறும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களில் இருக்கின்ற பொல்லாத இந்த பாவங்கள் எங்களை விட்டு அகன்று ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவி எங்களை நிரப்பி நாங்கள் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் அவருடைய பரிசுத்தமுள்ள திருநாமத்திற்கு என்றென்றும் மகிமையை கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக மாறும்படியான அந்த கிருபையை நீர் எங்களுக்கு அருளும்படியாக இந்த நேரத்திலே உம்மிடத்தில் கெஞ்சி கொண்டாடுவோம் தகப்பனே. எங்கள் வாழ்வின் ஊற்றானவளே, எங்கள் ஞானத்தின் இருப்பிடமே, எங்கள் வழிகாட்டியே, எங்கள் தோழமையே, எங்கள் அன்பின் பாதுகாவலியே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் தஞ்சமே,
எங்கள் கோட்டையே, எங்கள் அரணே. இது இந்த நேரத்திலே உடைய பரிசுத்தமுள்ள அந்த மகிமையின் மேகத்திற்குள்ளாக நாங்கள் மறைந்து எல்லாமல்ல தேவனுக்கு நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக மாறும்படியான பேற்றினை நீர் எங்களுக்கு பெற்றுத் தரும்படியாக உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் வந்து மறைந்து கொள்கிறோம் தாயே. நீரே எங்களை ஆதரித்தருளும், நீரே எங்களுக்கு உம்முடைய அன்பை தந்தருளும், உம்முடைய தாழ்ச்சியை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தின் மீது போர்த்தியருளும் தாயே. விஷரத்தின் நிக்கிரமர்த்தி சக்கரான் நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க.